காலங்கத்தில் எங்கட பேக்கில் மாட்டிட்டு ட்ரிப் மாரி கிளம்பிட்டுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ஒரு ட்ரிப்பு தாங்க வந்திருக்கோம். எங்கேன்னு கேட்டிங்கன்னா பாலமலைக்கு தான் வந்திருக்கோம். அது அங்கே இருக்க ஆட்டோவில் தாங்க நாங்கள் வந்தோம். என்னடா ஆட்டோவில் வந்திருக்குன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, 4 மலை வந்து அந்தமாரி ஜீப்பில் தாங்க. ஜீப் மட்டும் தான் மேலே வருமா, காரு வேறு எதுவும் வராது. அதனால் நாங்கள் அந்த ஜீப்பில் தான் வந்தோம். இங்கே வந்து பலாப்பழம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதனால் வந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனால் பலாப்பழம் வாங்கிட்டு போவாங்களாம். நாங்கள் வந்து மொத்தமாக ஒரு 25 பேர் இந்த ட்ரிப் பிளான் பண்ணி வந்திருக்கோம். ரொம்ப ஒரு ஜாலியாக இருந்துச்சு. மொத்தம் 7 மலை. 7 மலையிலேருந்து வந்து 4 மலை வந்து ஜீப்பில் வந்துடலாம். அதுக்கு மேலே வந்து ஜீப் போகாது, நடந்து தான் போகணும். அதனால் வந்து 5வது மலை வந்து நாங்கள் மலை ஏறிட்டுருக்கோம். அந்த 5வது மலையிலேருந்து பார்க்கும்போது அந்த வியூவெலாம் செம்மையாக இருந்துச்சு. பாருங்கள், ஃபுல்லாக ஒரு மலையாக இருக்குது. ரொம்ப ஒரு சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இந்த பாலமலைக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வரேன். நீங்கள் இந்தமாரி பாலமலைக்கு போயிருந்தீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நாங்கள் வந்த டைம் வந்து நைட் டைமில் மழை பெஞ்சிருந்துச்சி. ஸோ அதனால் வீடியோ எடுக்க முடியல. இருந்தாலும் காலையில் எந்திரிச்சதும் சரியான குளிர் எல்லாருமே. ஆனால் மலையில் ரொம்ப சூப்பராக அழகாக இருந்துச்சு. நேச்சுரலாக அந்த பிளேஸ்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ஒரு செம ஃபீலாக இருக்குங்க. இதெல்லாம் கைப்பாதை, அந்தமாரி பாதையில் தான் நாங்கள் எல்லாருமே நடந்து போனோம். அது இல்லாமல் பக்கத்தில் பாருங்கள், அந்த இதெல்லாம் கயிறு கட்டிருக்கேன். அதை வந்து சாமி குழந்தை இல்லாதவங்களாம் கட்டிருப்பாங்க போல். நல்லா இருந்துச்சு. எல்லாருமே ஒரு ஜாலியாக கரெக்டாக கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். பக்கத்தில் எனக்குன்னா ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துல தான் வந்து எல்லாருமே குளிச்சுட்டு சாமியை போய் கும்பிட்டு வருவாங்களாம். அந்த இடத்துல செம காற்றுங்க, செம ஃபீலாக இருந்துச்சு. ஏசி விட வேறு மாதிரி இருந்துச்சு. அப்படியே ஒரு வழியாக கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். அந்த காற்று இருக்கிறதுக்கு இந்த கோயிலில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம்னு கேட்டிங்கன்னா, இருக்கிறதுலேருந்து ஒரு மலை தான் பெரிய மலை. அந்த மலையில் தான் அந்த சாமி இருக்குது. ஒரு வழியாக நாம் கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். கோவிலில் கூட்டமே இல்லைன்னு கேட்டிருந்தேன். அப்போ தான் சொன்னாங்க, இது மகா சிவராத்திரி அப்போ தான் சரியான கூட்டமாக இருக்கும், அப்போ தான் எல்லா மக்களும் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஒரு வழியாக வந்து நம்ம சாமி கும்பிட்டாச்சு. செம்ம ஃபீலாக இருந்துச்சு. சாமி வீடியோ எடுக்க அலோடு இல்லைன்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்த ட்ரிப்பு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலாப்பழம்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்த வண்டிங்கள்லாம் இது தாங்க, இந்த ஜீப்பு தாங்க. எல்லாருமே ஒரு வழியாக பலாப்பழம்லாம் வாங்கிட்டு சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம். இந்தமாரி இப்படி தான் இருக்கும் ரோடு. இந்தமாரி ரோட்டில் தான் நாங்கள் வந்து வந்தோம். நைட் டைமில் வந்தாலும் எங்களுக்கு ரோடு தெரியல. அதனால் நாங்கள் வீடியோ இதோட எங்களோட பாலமலை ட்ரிப் ஓவர். டாட்டா, பை பாய். நான் தான் உங்கள் சௌந்தரா. நல்ல சக்ஸஸ்.